நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜான்சியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் கட்லெட் சுலபமாக வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடுவோம். ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 3 உருளைக்கிழங்கை உப்பு போட்டு அவிச்சு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்குங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. கூடவே பட்டாணி போட்டுங்க. நல்லா வதங்கினதும் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, எல்லாம் போட்டு இதில் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை நல்லா கலந்து ஒரு அரை வேக்காடு வேக வைங்க. பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இதில் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கிளறி இறக்கி வச்சிடுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுங்க. அதில் தண்ணி கலந்து நல்லா தோசை மாவு போல் கலந்துக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்கிற கட்லெட் எடுத்து இந்த மைதா மாவில் இப்படி நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருந்த கட்லெட்டை அதில் போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாகி ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.